பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜம்கி ஒர்க்ல டைப் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஜம்கி ஒர்க் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். நம்ம சேனல்ல ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி செக் பண்ணி பார்க்கணுங்கிற லிங்க்கும் பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே தந்துறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜம்கி ஒர்க்ல செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இது வந்து கண்டினியூவா நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது வந்து எப்படி போடுறது நான் இப்ப சொல்ல போறேன். இது ரொம்ப ஈஸியானது. ஆனா ரொம்ப சூப்பரான டிசைன் ஒர்க்லாம் நம்ம குடுக்கலாம். ஃப்ளவர் டிசைன், லீஃப் டிசைன் இந்த மாரி நெறைய டிசைன்ஸ் குடுக்கலாம். பிளவுஸ் ஒர்க்குக்கும் சூப்பரா இருக்கும். சோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஜம்கீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சீக்வன்சஸ் இது தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த கலர் சுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் நீடில் வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில் வந்து சைஸ் கிடையாது. துலிப் பிராண்டுக்கு தான் சைஸு. ஸோ துலிப் பிராண்டில் 24 நம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நீடில் உள்ள விட்டு த்ரெட் மேலே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜம்கி வைக்கிறோம். வச்சுட்டு அது எப்பயும் போல் சென்டரில் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். செயின் போட்டுட்டு அதை எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்தில் இங்கே ஸ்டிச் போடாமல் நம்ம அடுத்த ஜம்கி வந்து அதுக்கு அடியில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து அதாவது என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சீக்வன்சஸ் வச்சு அங்கே சென்டரில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக அங்கேயும் அதே சீக்வன்சஸ் கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி கண்டினியூவாக போடணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சையும் வந்து அடுத்த ஜம்கி கொடுத்து அதுக்கு சென்டரில் நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ முடிக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம த்ரெட் எடுத்து நம்ம அழகாக இருக்குது அந்த கண்டினியூவாக ஸ்டிச் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே பீட் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வந்து பீடு வச்சு எப்படி சீக்வன்சஸ் போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பீட் அப்புறம் ஒரு சீக்வன்சஸ் இந்த மாதிரி ஒரு பீட் ஒரு சீக்வன்சஸ் எடுத்துக்கோங்க. பீடு வந்து மேலேயும் சீக்வன்சஸ் வந்து கீழேயும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே வந்து அந்த சீக்வன்சஸையும் பீடையும் விட்டுட்டு நல்லா தள்ளின வாக்கில் ஒரு லாக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயினும் போட்டுக்கிறோம். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்சஸ் எடுக்கிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதில் வந்து விடுறோம். விட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக தள்ளினதுக்கப்புறம் ஒரு லாக் பண்ணிக்கிறோம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செயினும் ஸ்டிச்சும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பீட், அப்புறம் ஒரு சீக்வன்சஸ். ஸோ இதே ப்ராசஸ்லேயே நம்ம இது ஃபுல்லாக முடிக்கிறோம். ஸோ ஒரு லாக், அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் நான் மிங்கிள் கலரில் போடுறேன். இப்போ நம்ம பக்கத்துலேயே லாக் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க.
இந்த ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு சீக்வன்சஸ் ஒரு பீட் இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம். அது கிராஸாக கொஞ்சம் லைட் கிராஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாக், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் சீக்வன்சஸ் பீட் வச்சு, மறுபடியும் லாக், ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் சீக்வன்சஸ் வச்சு ஒரு லாக் ப்ராசஸ்லேயே நம்ம போடுறோம். இது பார்த்திங்கன்னா அப்படி கண்டினியூவாக லாக் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லாக், ஒரு செயின் ஸ்டிச் போட்டு போடுறோம். அவ்வளோதாங்க இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ வாங்க எப்படி ஷேப்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஷேப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வர ஷேப்பு, இது வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரி. இதில் வந்து எப்படி கண்டினியூ ஸ்டிச் வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பர்பிள் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கலர் த்ரெட் எடுக்கிறேன். இதுக்கு மேட்சாக என்கிட்ட த்ரெட் இல்லை இப்போதைக்கு என் கையில். ஸோ நான் அதனால் இந்த கலருக்கு இந்த கலர் சுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கலர் சீக்வன்சஸ் எடுக்கிறீங்களோ அதே கலரில் தான் இருக்கணும். த்ரெட் கம்பல்சரி அதே கலர் த்ரெட் தான் இருக்கணும். எங்கிட்ட இந்த கலர் தான் இருக்குது. இது வந்து சுவிங் த்ரெட், காட்டன் த்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுற அந்த த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இங்கே இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வர மாதிரி போடணும். நான் வந்து ட்ரா பண்ணி போடுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நீங்கள் அதெல்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கண்டினியூவாக கொண்டு வந்து முடிக்கணும். இப்படி வந்து முடிக்கணுங்க. இந்த லீஃபுக்கு வந்து எப்படி முடிக்கணும்னா சேம் இதே மெத்தடில் முடிக்கணும். இவ்வளோ தாங்க, வேறு ஒரு விஷயம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபஸ்ட்டு சீக்வன்சஸ் வச்சு லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கண்டினியூவாக இதே மாதிரியே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நான் போடுறேன், கடைசி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு சீக்வன்சஸ்க்கோட அடியில் வந்து இன்னொரு சீக்வன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சீக்வன்சஸ் மேலே இருக்கிற மாதிரி அடுத்த சீக்வன்சஸ் வைக்கும்போது அதுக்கு அடியில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயினோட முடிச்சுட்டு அடுத்தது வந்து அதோட கிராஸாக கொஞ்சம் கொண்டு வந்து அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இங்கே முடிச்சிங்க இல்லையா, ஸோ இங்கே முடிச்சதுக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அடுத்த சுற்று கொண்டு போகணும். ஸோ இப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கிராஸாக வரது கூட தெரியாத அளவுக்குன்னா இதே கலர் த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரே ஒரு ஜம்கி வச்சு அதோட சென்டர்லேயே வந்து நீங்கள் அடுத்தது எண்டு நாட் போட்டுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்ம எடுத்ததும் தெரியல. ஸோ இது வந்து இன்னொரு கலரில் ஷேடட் த்ரெட் இருக்கிறனால இந்த அளவுக்கு தெரியுது. ஸோ சேம் கலரில் எடுத்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கூட தெரியாது. ஸோ கண்டினியூ ஸ்டிச் போடும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும், ஒர்க் பண்ணணும். எந்த கலரோ சேம் கலர் வந்து செவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நான் இந்த கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன், லைட் க்ரீன் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், டபுள் லைன் சில்க் த்ரெட் எப்பயும் போல் இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதில் தான் போட போகிறேன். ஏன்னா என்கிட்ட சுவிங் த்ரெட் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்பயும் போல் தான் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சுவிங் த்ரெட்டில் வந்து எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா த்ரெட் மெத்தடும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பேக் எடுக்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பேக் செயின் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தும் போடலாம், இல்லை எண்டு நாட் அங்கங்கே போட்டு கூட போடலாம். நான் வந்து கண்டினியூவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டுங்க, அங்கேயே அந்த ரவுண்ட்குள்ளேயே வந்து விட்டு எண்டு நாட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக எங்கேயுமே கேப் இல்லாமல் முடிஞ்சுதா. இப்போ இதே மெத்தடில் தான் நீங்களும் போடணும். இப்போ இந்த மாதிரி கிராஸான ஒரு லைன் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையே சேம் கலர் இதே கலரில் நீங்கள் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். ரெண்டில் எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அழகாக நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ கண்டினியூ ஸ்டிச்சாக நான் எங்கேயுமே எண்டு நாட் போடாமல் போட்டிருக்கனால தான் இந்த கிராஸ் லைட் கிராஸாக தெரியுது. ஓகேங்களா, இல்லைன்னா அதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட் இந்த சைடு இது வந்து ஃப்ளவர் ஷேப்பும் இது வந்து லீஃப் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம போடணும். கண்டினியூவாகவும் நீங்கள் போடலாம். எந்த ஒரு எண்டு நாட்டும் போடாமல் அப்படியே கண்டினியூவாக கிராஸாக எடுத்துகிட்டு வந்து போடலாம். இல்லை அந்தந்த முடிவில் நீங்கள் ஒரு எண்டு நாட்டும் போட்டு அடுத்த லைனுக்கு நீங்கள் கொண்டு வரலாம், இப்படியும் கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன சீக்வன்சஸ் கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் போட்டுக்க அந்த த்ரெட் கூட தெரியாது, எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டிச் இதோட முடிஞ்சுது. நம்ம கண்டினியூவாக கொடுக்குறோம், அவ்வளோதான். இதில் வந்து 2 மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பீட் 2 மெத்தட் கொடுத்துருக்கோம் இல்லையா, பீட் மெத்தட் அண்டு வந்து கண்டினியூ மெத்தட். இந்த பீட் மெத்தட் வச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டு பாருங்கள். அப்படி இல்லையா டிசைன் ஒர்க்கில் நீங்கள் இந்த பீட்ஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.